ரைட். ஸோ அட்டாமிக் பிசிக்ஸோட லெக்சர் 3ல நம்ம இருக்கோம். நேத்து பேசினது ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் பேசியிருந்தேன். ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் நியூ பார் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உனக்கு. நியூ பார் ஈக்குவல்ஸ் டு 1/λ ஆர் இசட் ஸ்கொயர் 1/n1 ஸ்கொயர் மைனஸ் 1/n2 ஸ்கொயர்னு கற்றுக் கொடுத்துருந்தேன். லைமனா இருந்ததுன்னா n1 1, n2 அதுக்கு மேல 2 3 4 இருக்கும். பால்மரா இருந்தா n1 2. எனி அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருந்து ஃபர்ஸ்டுக்கு வந்தா லைமன், செகண்ட் வந்தா பால்மர், தேர்ட் வந்தா பாஷன், ஃபோர்த்து n1 3, n2 4 5 6 அப்படின்னா பாஷன், அதுக்கப்புறம் பிராக்கெட், அதுக்கப்புறமா ஃபன் சீரீஸ். Any outermost orbit into fourth, any outermost orbit into fifth. Fourth இருந்தா bracket series, fifth இருந்தா fun series. ரைட்டா? இதெல்லாம் நேற்று பேசிட்டு மேக்ஸிமம் மினிமம் வேவ்லென்த் எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் மெம்பர்னா வேவ்லென்த் மேக்ஸிமம், சீரீஸ் லிமிட்னா வேவ்லென்த் மினிமம், மேக்ஸிமம் டு மினிமம் ரேஷியோ எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன். ஞாபகம் இருக்கா? நேற்று 3 சொல்லிட்டு 2 நீங்களே ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன். நீங்க பண்ணீங்களான்னு தெரியல. பிராக்கெட் சீரீஸ் மட்டும் நான் சொல்லித்தரேன். இப்போ பிராக்கெட் சீரீஸ் n1 வந்து 4, n2 வந்து 5 இருந்தா ஃபர்ஸ்ட் மெம்பர். ஞாபகம் இருக்கா? சொல்லி கொடுத்தது. n1 4 ஆவும் n2 5 இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் மெம்பர். ஃபர்ஸ்ட் மெம்பருக்கு எப்படி சார் எழுதுறது? ஃபர்ஸ்ட் மெம்பர்ல வேவ்லென்த் மேக்ஸிமம் 1/λ max equals to r. ஹைட்ரஜன் ஆட்டம் z ஓட வேல்யூ 1, 1/n1 ஸ்கொயர் 16, 1/n2 ஸ்கொயர் 25. சால்வ் பண்ணீங்கன்னா 6 மேல 25 மைனஸ் 16, 25 மைனஸ் 16, மேல மட்டும் 9, கீழே 400. ஏன் 400 தெரியும். 25 இன்ட்டு 10 250, 6 இன்ட்டு 25 150, 250 150 400. அப்படி டக்குன்னு பார்த்ததுமே போட்டுடலாம் இல்லையா? ஸோ 1/λ மேக்ஸ் யாரை தேடி போயிட்டு இருக்கேன்னா லாம்டா மேக்ஸ் தேடி தான் போயிட்டு இருக்கேன். 400/9r. லாம்டா மேக்ஸ் இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் மெம்பர்னா பிராக்கெட்டா இருந்தா 4க்கு வரணும். ஃபர்ஸ்ட் மெம்பர்னா பக்கத்துல இருந்து குதிக்கணும். 5 to 4. அப்ப 6 to 4 இருந்தா செகண்ட் மெம்பர், 7 to 4 இருந்தா தேர்ட் மெம்பர். ஸோ லாம்டா மேக்ஸ் கண்டுபிடிச்சிங்க. எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, லாம்டா மேக்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெம்பர் தான் லாம்டா மேக்ஸ். நல்லா கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஒரே நிமிஷம். ரைட், முடிச்சு. ஸோ லாம்டா மேக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் மெம்பர் அப்படின்னா லாம்டா மேக்ஸ். சீரீஸ் லிமிட்னா எப்படி சார் எழுதுறது? நேத்து 2 விஷயம் நீங்க பண்ணுங்கன்னு சொன்னேன், ஆனாலும் நானே தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டத்துல ரொம்ப அதிகமா கவனம் செலுத்துங்க. ஏன்னா ஒரு விஷயம் நாங்க வந்து மாட்டிக்கோம். சீரீஸ் லிமிட் n1 கண்டிப்பா 4, n2 இன்ஃபினிட்டி. ரொம்ப தூரத்துல இருந்து குதிச்சா அதுக்கு பேரு சீரீஸ் லிமிட். சீரீஸ் லிமிட் அப்ப லாம்டா மினிமமா இருக்கும். ஆர் இசட் ஸ்கொயருக்கு பதிலா 1/n1 ஸ்கொயர், எனிதிங் பை இன்ஃபினிட்டி 0. அப்ப இங்க இருந்து லாம்டா மினிமம் 16/r. 16/r. இப்ப யாரை தேடி போயிட்டு இருக்கோம்னா அப்பையில இருந்து லாம்டா மேக்ஸுக்கும் லாம்டா மினிமத்துக்குமான ரேஷியோ தான். இதுக்கு நேத்து ஒரு ஷார்ட் ட்ரிக் சொல்லி கொடுத்துருந்தேன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. லாம்டா மேக்ஸுக்கும் லாம்டா மினிமத்துக்கும். லாம்டா மேக்ஸ் எவ்வளோ? 400/9r. 400/9r. இங்க 16/r. r போயிடுச்சு. மேல 16 மேல 25 பாருங்க. ஸோ 25/9, 25/9, 25/9 லாம்டா மேக்ஸுக்கும் லாம்டா மினிமத்துக்கும். எப்பவுமே இப்படிதான் சால்வ் பண்ண கத்துக்கணும். நேற்று என்ன சொல்லி கொடுத்தனா லைமனோட மேக்ஸிமம் டு மினிமம் 4/3. எப்படி சால்வ் பண்ண? 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 3, அது கூட ஆட் நம்பர் 5, 7, 9, 11. ஞாபகம் இருக்கா? இது லைமனோடது, இந்த இடம் பால்மரோடது, இது பேஷனோடது, இது பிராக்கெட்டோடது, இது ஃபண்டோடது. டைரக்டா உனக்கு தெரிஞ்சிரும். பட் லாம்டா மேக்ஸ் மட்டும் கேட்டாங்கன்னா 400/9r தெரியணும்ல. அப்ப லாம்டா மேக்ஸ் ஃபர்ஸ்ட் மெம்பர் தான் லாம்டா மேக்ஸ். சீரீஸ் லிமிட் தான் லாம்டா மினிமம். ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரீக்வன்சி அப்படியே மாத்தி பேசுங்க. லாம்டா மேக்ஸ் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி மினிமம்.
கத்துக்கிட்டீங்களா? நல்லா புரிஞ்சுச்சு அது? ரைட். ஸோ இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா கத்துக்க வேண்டிய விஷயம் ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எனர்ஜி லெவல் டயக்ராம் கத்துக்கணும். இது எப்படி புரிஞ்சிக்க போறேன்னு தெரியல. நான் 2-3 டைம் சொல்லி தரேன். புரியலன்னா என்ன கூப்பிட்டுரு. இன்னொரு டைம் கத்து கொடுக்குறேன், இன்னொரு டைம் கத்து கொடுக்குறேன். வேஸ்ட் பண்ணிடாது. ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஒரே நிமிஷம். ரைட். ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். இப்போ நேத்து டோட்டல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? -13.6 Z² by N² கத்து கொடுத்தேன். டோட்டல் எனர்ஜி -13.6 Z² by N². ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம் Z ஓட வேல்யூ 1 எல்லாருக்கும் தெரியும். யோசிச்சு பாருங்க, N ஓட வேல்யூ 1 இருந்தா E1 வந்து -13.6 எலக்ட்ரான் வோல்ட். -13.6 எலக்ட்ரான் வோல்ட். கத்துக்கிட்டீங்களா? எப்ப 1 இருந்தா. N2 இருந்தா E2 -3.4 எலக்ட்ரான் வோல்ட். எப்படி சார் எழுதுனீங்க? இங்க 2 ஸ்கொயர் கொடுங்க. 4 13.6 by 4. இப்ப N3 இருந்தா E3 -1.51 எலக்ட்ரான் வோல்ட். 9 கொடுங்க. 13.6 by 9. N4 இருந்தா E4 -0.85 எலக்ட்ரான் வோல்ட். இந்த 4 நம்பரை நீங்க மறக்கவே கூடாது. நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியில வர்ற வரைக்கும் இந்த 4 நம்பர் தான் உங்களுக்கு பெருசா ஹெல்ப் பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் லெவலோட எனர்ஜி எவ்வளவு இருக்கும், கிரவுண்ட் லெவலோட எனர்ஜி எவ்வளவு இருக்கும். அடுத்த ஹாஃப் அன் ஹவர் உங்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட். சம்ல கையை வைக்காமலேயே ஆன்சரை கெஸ் பண்ற ஐடியாலாம் சொல்லித்தரேன். பொறுமையா பாரு. இந்த 7 வருஷம் நீங்க என்ன சார் கிழிச்சிங்கன்னு கேட்டீங்கன்னா இப்ப சொல்ல போற விஷயத்தை தான் அவங்க கிழிச்சிருக்கேன். ரைட்டா? ஸோ அதை நீ கஷ்டப்படாம ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல கத்துக்கலாம் அந்த 7 வருஷத்தோட உழைப்பு. அப்ப என்ன புரிஞ்சிக்க போறீங்கன்னா, சம்ல கையை வைக்க கூடாது. நம்ம யோசிக்கும் பொழுது ஆன்சர் கிட்ட போய் சேர்ந்துடலாம். ரைட்டா? ஸோ அடுத்த அரை மணி நேரம் உங்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் லெவல்ல -13.6 அப்படியே என் கூடயே படிச்சுக்கோ. செகண்ட் லெவல்ல -3.4, தேர்ட் லெவல்ல -1.51, ஃபோர்த் லெவல்ல 0.85. இது போதும். ஒருவேளை ஃபிஃப்த் லெவல் தேவைப்பட்டதுன்னா -13.6 by 25. ஏன்னா N², 5², 0.6 பக்கமா வரும். ரைட்டா? தேவைன்னா போட்டு பார்த்துக்கோ, இல்லைன்னா வேணாம். எனக்கு தெரிஞ்ச E4 அளவுக்குமே போதும். ரைட், இங்க வாங்களேன். லெவல் டயக்ராம் போட்டு காட்டவா? ஸோ எனர்ஜி லெவல் டயக்ராம் எப்படி போடணும், எக்ஸைட்டட் எனர்ஜினா என்ன, அயனைசேஷன் எனர்ஜினா என்ன, எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. பை தான் ஃபர்ஸ்ட் லெவல். N = 1. N = 1 அப்போ எனர்ஜி எவ்வளோ? 13.6 எலக்ட்ரான் வோல்ட். N = 2 இருக்கும் பொழுது -3.4. N = 3 இருக்கும் பொழுது -1.51. N = 4 இருக்கும் பொழுது -0.85. என்னோட வேல்யூ இன்ஃபினிட்டியா இருக்கும் பொழுது எனர்ஜி 0. அப்ப பொறுமையா யோசிங்களேன். நியூக்ளியஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல எனர்ஜி எவ்வளோ? 13.6. உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆர்பிட் தான் கிரவுண்ட் லெவல்னு சொல்லி பழகணும். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டை தான் கிரவுண்ட் லெவல்னு சொல்லி பழகணும். ஃபர்ஸ்ட் ஆர்பிட் கிரவுண்ட் லெவல். செகண்ட் ஆர்பிட்டை எப்படி சார் கூப்பிடணும்? செகண்ட் ஆர்பிட்டை எப்படி கூப்பிடணும்? செகண்ட் ஆர்பிட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் லெவல். பை எல்லாரும் என்ன பாருங்க, கொஸ்டின் பேப்பர்ல செகண்ட் ஆர்பிட்னா N-க்கு 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. செகண்ட் ஆர்பிட்னா N-க்கு 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் லெவல். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் லெவல். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட்னா யாரு? N = 2. தெரியாம N1ன்னு கொடுத்துறாத. வருஷம் சொல்லி தான் அனுப்புறேன், ஆனாலும் தப்பு பண்ணிட்டு தான் வராங்க. இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் லெவல்னா N = 2. செகண்ட் எக்ஸைட்டட் லெவல்னா N = 3. தேர்ட் எக்ஸைட்டட் வந்தா ஒன்னொன்னு கூட்டிக்கோங்க. ஆர்பிட்னு வந்தா அப்படியே போட்டுக்கோங்க. செகண்ட் ஆர்பிட் N2, தேர்ட் ஆர்பிட் N3, ஃபோர்த் ஆர்பிட் N4. யார சொல்லுங்க. சிக்ஸ்த் எக்ஸைட்டட் லெவல் என்ன? 7 சார். 7 பை. ரைட்டா? சிக்ஸ்த் எக்ஸைட்டட் லெவல் N 7. ஸோ அந்த தப்பை பண்ணிடக்கூடாது. ரைட்டா? ரைட். இப்போ ஒரு 6-7 லைன் வெளில வரும், கத்துக்கிட்டே வாங்களேன். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி எவ்வளோன்னு உங்கள்கிட்ட கேட்டேன். அது எப்படி சொல்லணும் தெரியுமா? கவனிங்க. எக்ஸைட்டேஷன் என்ன? கிரவுண்ட்ல இருக்கிற நீ மேல போகிறது. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன்னா
கிரவுண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டடுக்கு போறது. அதாவது n equal to 1ல இருந்து n equal to 2க்கு போறது. அப்ப n equal to 1ல இருந்து n equal to 2க்கு போனீங்கன்னா எனர்ஜி லெவல் E2 minus E1 னா E2 minus E1. E2 ஓட வேல்யூ எவ்வளோ -3.4. ஆக்சுவலா ஒரு மைனஸ், ஃபார்முலால ஒரு மைனஸ் 13.6. உங்களுக்கு தெரியுமா இந்த 10.2 எலக்ட்ரான் வோல்ட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற நீ ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் லெவலுக்கு போகணும்னா கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற நீ ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் லெவலுக்கு போகணும்னா உனக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும் 10.2 எலக்ட்ரான் வோல்ட் வேணும். உனக்கு 10 இட்லி கொடுத்தாதான் நீ சாப்பிட்டு மேல போவேன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் லெவல் 10.2 எலக்ட்ரான் வோல்ட். எல்லாரும் படிங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி எவ்வளவு 10.2. அது எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க. பட் அவுட்டா ரைட். பட் அவுட்டா இருந்தா சொல்லிருங்க, என்ன திருப்பி சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் லெவல் அப்படின்னா கிரவுண்ட்ல இருந்து செகண்ட் லெவலுக்கு போறதுக்கு எனர்ஜி நீடட், த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நீடட் டு கிரவுண்ட் டு ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் எவ்வளவு தேவைன்னா 10.2. ஒருவேளை சரி செகண்ட் எக்ஸைட்டடுக்கு போகணும், எங்களுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படும்? இது எல்லாமே பார்த்ததும் நீங்க ஆன்சர் டிக் பண்றதுக்கு நிதானமா கவனிச்சு. அப்ப E3 மைனஸ் E1. ஏன் சார் இங்க 3 போட்டிருக்கீங்க? செகண்ட் எக்ஸைட்டட் தானே போறீங்க. செகண்ட் எக்ஸைட்டட்னா தேர்ட் லெவல். E3 ஓடது -1.51 பிளஸ் 13.6 சால்வ் பண்ணீங்கன்னா 13.6 1.51 12.09 எலக்ட்ரான் வோல்ட். நான் கேட்பேன் 10.2ன்றது பார்த்த உடனே உனக்கு என்ன தோணணும்? ஒன்னு கிரவுண்ட்ல இருந்து செகண்டுக்கு போகணும், அதாவது செகண்ட் ஆர்பிட்டுக்கு, ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருந்து செகண்ட் ஆர்பிட், இல்ல கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் லெவலுக்கு போகணும். இந்த நம்பர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10.2 எலக்ட்ரான் வோல்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி, 12.09 செகண்ட் எக்ஸைட்டேஷன். அப்ப தேர்ட் எக்ஸைட்டேஷன் சொல்லி கொடுங்க சார். தேர்ட் எக்ஸைட்டேஷன்னா கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் தேர்ட் எக்ஸைட்டட் லெவலுக்கு போகணும். அப்படி இல்லைன்னா ஃபோர்த் ஆர்பிட்டுக்கு போகணும். E4 மைனஸ் E1 மைனஸ் ஆஃப் 0.85 பிளஸ் 13.6 12.75 எலக்ட்ரான் வோல்ட். இப்போ உனக்கு புரிஞ்சுதா? 12.75 எலக்ட்ரான் வோல்ட். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் 10.2, செகண்ட் எக்ஸைட்டட் 12.09, தேர்ட் எக்ஸைட்டட் 12.75. சார் ஒருவேளை அந்த எலக்ட்ரான் ஆட்டத்தை விட்டே வெளில போகணும்னா எவ்வளவு எனர்ஜி சார் நீடட்? ஆட்டத்தை விட்டே வெளிலன்னா அதுக்கு பேர் தான் அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன், அயனைசேஷனா ஊட்ட விட்டு வெளில துரத்துறது. ஒன்னே இல்ல, ஆட்டத்துக்குள்ள இருக்கிற எலக்ட்ரானை பிச்சு வெளியில தூக்கி கடாசறதுக்கு பேரு தான் அயனைசேஷன். ஸோ அப்ப அயனைசேஷன் எனர்ஜி எவ்வளோ? இன்ஃபினிட்டிக்கு கொண்டு போகணும், கிரவுண்ட்ல இருந்து இன்ஃபினிட்டிக்கு கொண்டு போகணும். பை இவ்வளோ நேரம் நீங்க பண்ணது எக்ஸைட்டேஷன், ஆட்டத்துக்கு உள்ளாரே நடக்கிறது, எல்லாம் உங்க வீட்டுக்குள்ளாரே நடக்கிறது. எக்ஸைட்டேஷன் அப்படின்னா வீட்டுக்குள்ளார, அயனைசேஷன்னா ஊட்ட விட்டு வெளில துரத்துறது. அப்ப அயனைசேஷன் எனர்ஜி ஐன்னு எழுதுனேன். அயனைசேஷன் எனர்ஜி E இன்ஃபினிட்டி மைனஸ் E0. அப்ப 13.6 எலக்ட்ரான் வோல்ட். என்ன சார் இது? இதுக்கு தான் இவ்வளோ எனர்ஜி இருக்கா? அப்ப கிரவுண்ட் லெவல்ல இருந்து இன்ஃபனைட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு எவ்வளவு எனர்ஜி நீடட்? 13.6 எலக்ட்ரான் வோல்ட் நீடட். ரைட்டா? ஓகே, இது வந்து எக்ஸைட்டேஷன். இதே நான் சொன்னது பொட்டென்ஷியல் எனர்ஜி. கொஞ்சம் நிதானமா கத்துக்கோ, சின்ன சின்ன விஷயங்களும் உனக்கு குழப்பி விட்டுரும். 10.2 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா எனர்ஜி. எங்கெல்லாம் எலக்ட்ரான் வோல்ட் பாக்குறீங்களோ அதெல்லாம் எனர்ஜி, எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. 10.2 வோல்ட்னு பாத்தீங்கன்னா எக்ஸைட்டேஷன் பொட்டென்ஷியல். வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோ. பொட்டென்ஷியல் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா எனர்ஜியா மாத்துறதுக்கு ஒரு ஈயால நீங்க மல்டிப்ளை பண்ணணும். கொஸ்டின் பேப்பர் பாரு, புரியும் உங்களுக்கு. எக்ஸைட்டேஷன் எனர்ஜினா E இருக்கணும், EV இருக்கணும். எக்ஸைட்டேஷன் பொட்டென்ஷியல்னா V மட்டும் இருக்கணும். 10.2 வோல்ட். இது ஆனா எங்கேயும் பயன்படாது. ஆனா டேட்டா இதான் கொடுப்பாங்க, நீங்க இங்க இருந்து இங்க வரணும். ரைட்டா? ஸோ கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஃபர்ஸ்ட் லெவல், கிரவுண்ட் லெவல்ல இருந்து செகண்ட் லெவல், கிரவுண்ட் லெவல் தேர்ட் லெவல். மறக்காத 10.2 ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன், 12.09 செகண்ட் எக்ஸைட்டேஷன், 12.75 தேர்ட் எக்ஸைட்டேஷன். கத்துக்கிட்டீங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. இந்த காரணம் இன்னொரு 10-15 நிமிஷத்துல உங்களுக்கு புரியும். சரி, கீழ இருந்து மேல போனா எக்ஸைட்டேஷன் சொன்னீங்களே, அப்ப மேல இருந்து கீழே குதிச்சு அதுக்கு பேர் என்ன? எமிஷன். n = 1, n = 2, n = 3, n = 4, n = infinity. சொன்னதையே மாத்தி சொல்லுவோமா?
ரைட். செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு குதிக்கிறீங்க. இப்போ நீ எப்படியே செகண்ட் போயிட்ட, செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஜம்ப் பண்ணும் பொழுது எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகும் தெரியாதா சார் உங்களுக்கு? 10.2 எலக்ட்ரான் வோல்ட். அப்படின்னா கிரவுண்ட்ல இருந்து மேல கொண்டு போறதுக்கும் 10.2 தான். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட்ல இருந்து கிரவுண்டுக்கு குதிக்கும் பொழுது சாப்பிட்ட அந்த 10.2 எலக்ட்ரான் வோல்ட்டையும் எமிட் பண்ணிக்கிட்டே கீழே குதிச்சிரும். ஹையர் எனர்ஜி லெவல்ல இருந்து லோயர் எனர்ஜி லெவலுக்கு ஜம்ப் பண்ணும் பொழுது இட் எமிட்ஸ் ரேடியேஷன். ஹையர் எனர்ஜி லெவல்ல இருந்து லோயர் எனர்ஜி லெவலுக்கு வரும் பொழுது இட் எமிட்ஸ் ரேடியேஷன். அப்ப எவ்வளவுன்னா 10.2. அப்ப 10.2 எனர்ஜி எங்க இருந்து வரும்னு கேட்டா எல்லாரும் காதுல வாங்க, டிரான்சிஷன் சொல்லுங்கன்னு கேட்பேன். N1 1ன்னு சொல்லணும், N2 2ன்னு சொல்லணும். கத்துக்கிட்டீங்களா? அப்ப எத்தனை ஸ்பெக்ட்ரல் லைன் வெளில வரும்? ஒரே ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன் வெளில வரும், ஒரு லைன் தான் வெளில வரும். அப்ப 2ல இருந்து 1க்கு வரும்பொழுது எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகும்? எத்தனை ஸ்பெக்ட்ரல் லைன் வெளில வரும்னு கேட்டா ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன் தான் வெளில வரும். ரைட்டா? இங்க பாருங்க, 3ல இருந்து 1 ஜம்ப் பண்றீங்க. when the electron jumps from 3 to 1. 3 to 1 தெரியும் சார் எங்களுக்கு 12.09 எலக்ட்ரான் வோல்ட் ரிலீஸ் ஆகும். இப்ப அந்த நேரத்துல டிரான்சிஷன் வேணும்னா நான் எழுதி காட்டவா? 3 to 1 தேர்ட் ஆர்பிட்ல இருந்து கிரவுண்ட் லெவலுக்கு ஜம்ப் பண்றீங்க. என்ன பாரு, காதுல வாங்க. செகண்ட் எக்ஸைட்டட்ல இருந்து கிரவுண்ட்ல குதிக்கிறீங்க. எத்தனை ஸ்பெக்ட்ரல் லைன் வெளில வரும்? எத்தனை ஸ்பெக்ட்ரல் லைன் வெளில வரும் தெரியுமா? 3ல இருந்து 1 ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன், 3ல இருந்து 2 ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன், 2ல இருந்து 1 ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன். 3 ஸ்பெக்ட்ரல் லைன் வரும். இதெல்லாம் கேட்ட கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு எலக்ட்ரான் தேர்ட் ஆர்பிட்ல இருந்து கிரவுண்ட் ஜம்ப் பண்ணும்போது எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகும், எத்தனை ஸ்பெக்ட்ரல் லைன் வெளில வரும்? 3 to 1, 3 to 2, அங்க இருக்கிற டிரான்சிஷன்லாம் நீங்க சொல்லணும். இந்த 3ல இருந்து கண்டிப்பா 2 வரலாமா? 3ல இருந்து கண்டிப்பா 1 வரலாமா? அதுக்குள்ளதான் 2 இருக்கு. 2 to 1 வரலாமா? கத்துக்கிட்டீங்களா? சரி, எங்களுக்கு இது தெரியலன்னா நாங்க என்ன பண்றது? அதுக்கும் ஐடியா இருக்கு. n into n minus 1/2 போட்டு பாரு. தேர்ட் லெவல்ல இருந்து வருது 3 minus 1/2, 2 போயிடுச்சு. ஆமா சார், 3 ஸ்பெக்ட்ரல் லைன் வருது. தெரியலன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ, n into n minus 1/2 யூஸ் பண்ணிக்கோ. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபோர்த்ல இருந்து ஜம்ப் பண்ணும். ஃபோர்த்ல இருந்து ஜம்ப் பண்ணா இங்க பாருங்க, இங்க வருது 12.75 எலக்ட்ரான் வோல்ட். ஃபோர்த்ல இருந்து ஜம்ப் பண்ணா எத்தனை ஸ்பெக்ட்ரல் லைன் வெளில வரும்? நீங்களே பாருங்க. 2 to 1 1, 3 to 1 2, 4 to 1 3, 3 to 2 4, 4 to 2 5, 4 to 3 6. 6 ஸ்பெக்ட்ரல் லைன் வெளில வரும். 6னா n into n minus 1/2, 4 into 4 minus 1/2, 6 ஸ்பெக்ட்ரல் லைன் வெளில வரும். இந்த நம்பர் தெரிஞ்சுக்கணும். எங்க இருந்து எங்க குதிச்சா எவ்வளவு எனர்ஜி வெளில வரும்னு தெரிஞ்சுக்கணும். எனர்ஜியை சொன்னா டிரான்சிஷன் சொல்லணும். அதுக்குதான் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டது. கடைசியா நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறேன் இந்த டாபிக்கோடது. உனக்கு புரியலன்னா மறுபடியும் ஒரு டைம் கேட்டுக்கோ. ஹம்பிள் ரெக்வெஸ்ட். இல்லைன்னா மற்ற டாபிக்லாம் நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இந்த டாபிக்கோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இந்த நம்பரை வச்சு ஆன்சரை கெஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். இப்ப மற்றவங்களாம் சால்வ் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம அந்த நம்பரை வச்சே கெஸ் பண்ணலாம். இங்க பாருங்களேன், 12.75 எலக்ட்ரான் வோல்ட் நீ பார்த்துட்டாலே டிரான்சிஷன் 4 to 1ன்னு புரிஞ்சுக்கணும். நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் 6ன்னு தெரிஞ்சுக்கணும். கேட்டாங்கன்னா 4ல இருந்து 3, 4ல இருந்து 2, 4ல இருந்து 1, 3ல இருந்து 2, 3ல இருந்து 1, 2ல இருந்து 1, இந்த 6 டிரான்சிஷனையும் எழுதி காட்டணும். அப்ப 12.75னா ஃபோர்த் ஆர்பிட்ல இருந்து, காதுல வாங்கு, ஃபோர்த் ஆர்பிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட், ஆர் தேர்ட் எக்ஸைட்டட் லெவல் இன்டு ஃபர்ஸ்ட் ஆர்பிட். 12.75 எலக்ட்ரான் வோல்ட். அடுத்தது இங்க வாங்களேன், 12.09 எலக்ட்ரான் வோல்ட் ரிலீஸ் ஆகுது. டிரான்சிஷன் சொல்லுங்க சார், உங்களுக்கு தெரியாதா? 3 to 1. இப்ப நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் எத்தனை? 3. நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் 3. டிரான்சிஷன் சொல்லுங்க. 3ல இருந்து 1, 3ல இருந்து 2, 3ல இருந்து 1, 2ல இருந்து 1. ஒருவேளை 10.2 எலக்ட்ரான் வோல்ட், டிரான்சிஷன் சொல்லுங்க. 2 to 1, ஒரே ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன் 2 to 1. அப்ப நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் 6 வருதுன்னு அவங்க சொன்னாங்கன்னா இப்ப அப்படியே மாத்தி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. வேற சொல்ல ட்ரை பண்ணு. நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் 6 வருதுன்னா எனர்ஜி வேணும், டிரான்சிஷன் வேணும். எங்க இருந்து எங்க குதிக்குது, எத்தனை ஸ்பெக்ட்ரல் லைன் வெளில, அதாவது நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் சொல்லிட்டேன், எங்க இருந்து எங்க குதி, டிரான்சிஷனும் எனர்ஜியும் வேணும். டிரான்சிஷன் n1 எவ்வளவு, n2 எவ்வளவு? பதில் சொல்லு. 4 to 1 sir. 4 to 1. 4 to 1. 4 to 1.
அப்ப டிரான்சிஷன் 4 to 1. எனர்ஜி லெவல் எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகும்? 12.75. அவ்வளவுதான். ஸோ அர்ஜுன் ஹரி நல்லா சொன்னீங்க. ஸோ 12.75 எலக்ட்ரான் வோல்ட். அப்ப இந்த எண்ணெய் வச்சுக்கிட்டு டிரான்சிஷனுக்கு போகணும், எனர்ஜிக்கு போகணும், எனர்ஜியை வச்சுக்கிட்டு டிரான்சிஷனுக்கு போகணும், எண்ணுக்கு வரணும். இவ்வளோ வேலை அங்க இருக்கு. கத்துக்கிட்டீங்களா? ஸோ இதுக்கு பேரு எக்ஸைட்டேஷன். கீழே இருந்து மேலே போனா, மேல இருந்து கீழே வந்தா எமிஷன், ஆட்டத்தை விட்டு வெளில போனா அயனைசேஷன். ரைட்டா? ரைட். இதெல்லாம் விட்டுட்டு அடுத்த 10 நிமிஷம் வேற ஒரு உலகத்துக்கு நம்ம போக போறோம். எங்க எனர்ஜி மேக்சிமம், எங்க ஃப்ரீக்வன்சி மேக்சிமம், எங்க வேவ்லென்த் மேக்சிமம். ரைட்டா? பட் நிறைய நேரம் வேணாம், எனக்கு 45க்குலாம் உங்களை நான் அனுப்பிச்சிடுறேன். பட் இந்த விஷயத்தை மட்டும் நல்லா கற்றுக்கோங்க. அவ்வளோதான், லெசன் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் ஒரு சின்ன ரிவிஷன், நேற்று பார்த்த எல்லாத்தையும் சூப்பராக ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் கொடுத்துறேன். ஆட்டம் கண்டிப்பாக ஒரு கொஷின், அந்த கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 4 மார்க் கூடியாந்துருமா? ரைட். இப்போ டிரான்சிஷன் எழுதுறாங்க. 2 to 1ன்னு ஒரு டிரான்சிஷன் எழுதுறாங்க. இன்ஃபினிட்டி டு 1ன்னு ஒரு டிரான்சிஷன் எழுதுறாங்க. 5 to 2ன்னு ஒரு டிரான்சிஷன் எழுதுறாங்க. 4 to 3ன்னு ஒரு டிரான்சிஷன் எழுதுறாங்க. நிறைய டிரான்சிஷன். இது டிரான்சிஷன் என்னப்ப? எலக்ட்ரான் அங்கிருந்து இங்க குதிக்குதுன்னு அர்த்தம். இப்ப எந்த டிரான்சிஷனுக்கு எனர்ஜி மேக்சிமம், எந்த டிரான்சிஷனுக்கு ஃப்ரீக்வன்சி மேக்சிமம், எந்த டிரான்சிஷனுக்கு வேவ்லென்த் மேக்சிமம் மினிமம். இது மேனுவலா சால்வ் பண்ணீங்கன்னா தலையை பிச்சுன்னு போயிடும். பட் அதுக்கும் ஒரு சிம்பிளான ஐடியா இருக்கு. பார்த்ததுமே அப்படியே டக்குன்னு டிக் பண்ணிடலாம். நான் ஒரு ஐடியா சொல்லவா? இப்ப 2ஓடது -3.4ல செகண்ட் லெவல். நான் சொல்றது புரியுதா உனக்கு? செகண்ட் லெவலோட எனர்ஜி 3.4. டக்குன்னு அதெல்லாம் யோசிக்கணும் நீ. இங்க பாரு, செகண்ட் லெவலோட எனர்ஜி -3.4 கரெக்ட் தானே? மேல வாங்க, மேல வாங்க. செகண்ட் லெவலோட எனர்ஜி 3.4. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். செகண்ட் லெவலோட எனர்ஜி 3.4, ஃபர்ஸ்ட் லெவலோட 13.6. இங்க வாங்களேன். இது எப்படி மேனுவலா சால்வ் பண்ணணும், எப்படி சிம்பிளா சால்வ் பண்ணணும்னு சொல்லி தரேன். அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் 98% லெசன் முடிஞ்சிச்சு. 2% கத்துட்டு நீங்க மட்டும் ஜாலியா விட்டுக்கு போகலாம். ஸோ ஆல்ரெடி அங்கதான் இருக்கீங்களா? ரைட். 2 வந்து -3.4, 13.6. அப்ப 2 to 1னாலே உனக்கு தெரியுது 10.2 எலக்ட்ரான் வோல்ட். இன்ஃபினிட்டி டு 1 சார். இன்ஃபினிட்டில எனர்ஜி 0, 13.6. அப்ப 13.6 எலக்ட்ரான் வோல்ட். பாரு, அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் இன்ஃபினிட்டில இருந்து கிரவுண்ட் லெவலுக்கு ஜம்ப் பண்ணும் பொழுதுதான் எனர்ஜி ரொம்ப மேக்சிமம். ஏன் சார்? அப்ப இன்ஃபினிட்டி டு 2க்கு என்ன வரும்? நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இன்ஃபினிட்டி 2க்கு வந்தா அதுவும் அதிகமா இருக்குன்ட்டு. ஆனா அங்கதான் கதையில ஒரு சின்ன மாற்றம். இன்ஃபினிட்டிக்கு 0, 2க்கு 3.4. வெறும் 3.4 எலக்ட்ரான் வோல்ட் தான். ஆனா 2 to 1 பாருங்க, 10.2. கொஞ்ச நேரம் நிதானமா நல்லா கவனிச்சுட்டே வா. குழப்பிக்காத, குழப்பாத அளவுக்கு பொறுமையா சொல்லித்தரேன். இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், 2 to 1 ஜம்ப் பண்றதுக்கு எனர்ஜி, இன்ஃபினிட்டி டு 2 போறதுக்கு எனர்ஜி. இதுல எதுல எனர்ஜி ரொம்ப மேக்ஸிமம் கேட்குறேன். எல்லாரும் பார்த்தோன்னே இன்ஃபினிட்டி தான் நம்ம யோசிப்போம். நானும் ஆரம்ப காலத்துல அப்படிதான் யோசிச்சேன். அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் 2 to 1க்கே 10.2 எலக்ட்ரான் வோல்ட் ரிலீஸ் ஆகுது. ஆனா இன்ஃபினிட்டி டு 2க்கு வெறும் 3.4 தான் ரிலீஸ் ஆகுது. அப்ப போகக்கூடிய நம்பர் 1ஆ இருந்தா, போகக்கூடிய நம்பர் 1, அதாவது லைமனா இருந்தா எனர்ஜி மேக்சிமமா இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, எனர்ஜி மேக்சிமம்னா ஃப்ரீக்வன்சியும் மேக்சிமம். ஃப்ரீக்வன்சி மேக்சிமம்னா வேவ் லென்த் மினிமம். கத்துக்கிட்டீங்களா? இது ஜென்ரலா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பட் இன்னும் ஈஸியா கவனிங்க எல்லாருமே. எனர்ஜி மேக்சிமம், ஃப்ரீக்வன்சி மேக்சிமம். சரி, இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு தேவை அந்த 4 மார்க் மட்டும்தான். அதுக்கு டிக் பண்றதுக்கு சொல்லி கொடுங்க. அந்த மாதிரி நீ யோசிச்சனா 4 ஆப்ஷன் பாருங்க. 4 to 2, 3 to 1, 5 to 4, 6 to 5. Which one of the following எனர்ஜி மேக்சிமம், ஃப்ரீக்வன்சி மேக்சிமம்னு கேட்கிறேன். உங்களை பார்த்து கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. எனர்ஜி மேக்சிமம், ஃப்ரீக்வன்சி மேக்சிமம், வேவ் லென்த் மினிமம். மூணுமே ஒண்ணுதான். மூணுமே ஒரே கேள்விதான். சொல்லி தரவா? உங்க காதை என்கிட்ட கொஞ்சம் கொடுத்துரு. இருக்கிற 4 ஆப்ஷனை பாருங்க. போகக்கூடிய நம்பர் 1ஆ இருக்கு பாத்தீங்களா? ரீச் ஆகிற நம்பர் 1ஆ இருக்கிறத மட்டும் வச்சுக்கோங்க. மீதி எல்லாத்தையும் அடிச்சிருங்க.
அப்ப இதுதான் ஆன்சர். போகக்கூடிய நம்பர் இருக்கிறதுலயே சின்ன நம்பரா இருந்ததுன்னா எனர்ஜி மேக்ஸிமம், ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம், வேவ் லென்த் மினிமம். நீ அடுத்து என்ன கேட்க வரேன்னு எனக்கு புரியுது. ஏன் சார் ரெண்டு ஆப்ஷனும் ஒன்னா இருந்துட்டா என்ன பண்றது? ஏன்னா நீ குதர்க்கமா தான் கேட்ப எப்பவுமே. இங்க பாரு, இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கு. which one of the following transition எனர்ஜி மேக்ஸிமம், ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம், வேவ் லென்த் மினிமம்னு கேட்கிறேன். இந்த ரெண்டு பேரையும் அடிச்சு கழுத்து பிடிச்சி வெளில துரத்தி விட்டு, நமக்கு தேவையில்லை. 4 to 1, 3 to 1 கேப் பாருங்க. 3 to 1 கேப் 2, 4 to 1 கேப் 3. பேக்ல ஒரு நல்ல பிசிக்ஸ் டீச்சர் இப்படி சொல்லி தரக்கூடாது, வேற வழி இல்லை. நமக்கு தேவை அந்த 4 மார்க். 3 to 1 கேப் 2. பேக்ல அந்த பிசிக்ஸ் டீச்சர் எப்படி சொல்லி தரணும்? 4 இருந்ததுன்னா -0.85, 1க்கு 13.6, சால்வ் பண்ணா 12.75, இப்படிதான் சொல்லி தரணும். 4 to 1 டிஃபரன்ஸ் 3. எங்க டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கோ அதான் எனர்ஜி மேக்ஸிமம், ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம், வேவ் லென்த் மினிமம். கத்துக்கிட்டீங்களா? ரைட். இப்போ ஒரு சின்ன கேம் ப்ளே பண்ணுவோமா? இங்க வாங்கலாம். யார் பதில் சொல்றீங்கன்னு பாக்குறேன். 4 to 2, infinity to 2, 3 to 2, 5 to 2. யாருக்கு ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம், எனர்ஜி மேக்ஸிமம், வேவ் லென்த் மினிமம்? யாரா சொல்லுங்க. தப்பானா பரவாயில்ல, நான் தான். So 5 to 2. 5 to 2 தப்பு. 3 to 2. அதுவும் தப்பு. இந்த மீதி தான் 2 தான் இருக்கு. சொல்லு, ஜாலியா இருக்கு பாரு. Infinity to 2. அர்ஜுன், ஏன் இன்ஃபினிட்டி டு 2? காரணம் சொல்லு. சார் அதுதானே சார் நிறைய எனர்ஜி தூரத்துல இருந்து வரும்போது தான் சார் நிறைய எனர்ஜி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப தூரத்துல இருந்து வரும்பொழுதுதான் எனர்ஜி மேக்ஸிமம். ரொம்ப தூரத்துல இருந்து வரும்போது, ஏன்னா இன்ஃபினிட்டி எனர்ஜி 0, 2 ஓடுது 3.4, இதுக்கு மட்டும்தான் 3.4 வரும். ரைட்டா? வேற யாருக்குமே 3.4 வராது. கத்துக்கிட்டீங்களா? ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். ரைட், ஒரே நிமிஷம். இப்ப நான் ஏற்கனவே என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? எல்லாமே ஒரே நம்பரா இருந்தா கேப் பாருங்கன்னு சொன்னேன். இப்போ 4 to 2 கேப் 2, 3 to 2 1, 5 to 2 3, இன்ஃபினிட்டி டு 2 தான் அதிகமா இருக்கிறதுனால அதுதான் எனர்ஜி மேக்ஸிமம். 4 ஆப்ஷன்ல போகக்கூடிய நம்பர் சின்ன நம்பரா பாருங்க. இப்ப 1 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 4 ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய மினிமம் நம்பர் அது ரொம்ப தூரத்துல இருந்து குதிக்கிற மாதிரி பாருங்க. ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம், எனர்ஜி மேக்ஸிமம், வேவ் லென்த் மினிமம். ரைட்டா? இன்னும் ஒரு ஆப்ஷன் எழுதுறேன், யாராவது சொல்ல ட்ரை பண்ணு. எல்லாருமே கரெக்டா யோசிக்கணும். கவனி. 2 to 1, infinity to 2, 5 to 1, 4 to 2. இதுல யாருக்கு எனர்ஜி மேக்ஸிமம், ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம், வேவ் லென்த் மினிமம்? 2 to 1. 2 to 1. So 5 to 1. 5 to 1. 5 to 1. ஏன் 5 to 1? Sir 1 smallest number, 5 greatest number, gap 4 sir. அது உனக்கு நான் சொல்லி கொடுத்தது. 5 to 1ல இருந்து ஜம்ப் பண்ணும்போது தான் எனர்ஜி மேக்ஸிமமா இருக்கும். ரைட்டா? எனர்ஜி மேக்ஸிமமா இருக்கும். இந்த ரெண்டு ஆப்ஷன் அடிச்சிருங்க. 2 to 1, 5 to 1 பாரு. யாருக்கு கேப் அதிகமா இருக்குன்னு பாருங்க. 4. இதுதான் ஆன்சர். வேவ் லென்த் மினிமம், காதுல வாங்கு. வேவ் லென்த் மினிமம் நான் எல்லாத்தையுமே parallel சொல்லிட்டே வந்துட்டு இருக்கேன். எனர்ஜி மேக்ஸிமம், வேவ் லென்த் மினிமம், ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம். எனர்ஜியும் ஃப்ரீக்வன்சியும் சொந்தக்காரங்க. ஒருத்தன் அதிகமானா இன்னொருத்தன் அதிகமாவான்னு வச்சுக்கோங்களேன். வேவ் லென்த் அவங்களோட எதிரி. ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம்னா வேவ் லென்த் மினிமம். ரைட்டா? இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் சொல்லிட்டு அடுத்தது வேவ் லென்த் கிட்ட போயிடுவேன். கவனி. 5 to 2, infinity to 3, 3 to 1, 4 to 2. எந்த டிரான்சிஷனுக்கு வேவ் லென்த் மினிமம்? 3 to 1 sir. 3 to 1 தான் ரைட். ஏன் 3 to 1 தெரியுது? இருக்கிறதுலே சின்ன நம்பருக்கு ரீச் ஆகுது. வேற எந்த ஆப்ஷனுமே அங்க இல்ல. இது 2, 3, 2 தான். அதனால இதெல்லாம் கிடையவே கிடையாது. இது மட்டும் தான் ரைட். கத்துக்கிட்டீங்களா? போகக்கூடிய நம்பர் சின்ன நம்பராகவும் ரொம்ப தூரத்துல இருந்து குதிச்சா எனர்ஜி மேக்ஸிமம், ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம்.
நான் இப்போ ஒரு வார்த்தையை உங்களுக்கு பதிவு பண்றேன், அதை நீங்களும் அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா கால் வாங்க. ஃப்ரீக்வன்சி மேக்சிமம், எனர்ஜி மேக்சிமம், வேவ்லென்த் மினிமம், 4 டிரான்சிஷன்ல யாரோட ஃப்ரீக்வன்சி மேக்சிமம், யாரோட எனர்ஜி மேக்சிமம், யாருக்கு வேவ்லென்த் மினிமம் ஒரு கேள்வி ஒன்ன பார்த்து கேட்டாங்கன்னா நீ என்ன சொல்லணும்? 4 ஆப்ஷனை பாருங்க. 4 ஆப்ஷன்ல போகக்கூடிய நம்பர் ரொம்ப சின்ன நம்பரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மினிமம் நம்பர் 1 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, 2 இருக்கலாம். அந்த ஆப்ஷன்ல என்ன மினிமமா இருக்கோ அந்த நம்பர், அதுதான் ஆன்சர். ஒருவேளை 2 ஆப்ஷன் அதே மாதிரி இருந்தது, ரீச்டு 1 இருந்ததுன்னா ரொம்ப தூரத்துல இருந்து யார் குதிக்கிறான்னு பாருங்க. அதாவது கேப் எங்க பெருசா இருக்குன்னு பாருங்க. 3 to 1 5 to 1 5 to 1 தான் ரைட்டு. ரைட்டா? அப்படி இருந்தா இந்த கண்டிஷன் வேவ்லென்த் மேக்ஸிமம், எனர்ஜி மேக்ஸிமம், அதாவது ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம், எனர்ஜி மேக்ஸிமம், வேவ்லென்த் மினிமம். நல்லா கத்துக்கிட்டீங்களா? கடைசி வரைக்கும் குழப்பிக்காது. இதை இன்னொன்னு முடிச்சு ரெண்டுத்தையும் சேர்த்து குழப்பமா சொல்றேன், பதில் சொல்லுங்க. சார், வேவ்லென்த் மேக்ஸிமம், எனர்ஜி மினிமம், ஃப்ரீக்வன்சி மினிமம், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன பண்றது? 4 ஆப்ஷன் எழுதுங்க. 6 to 5, infinity to 5, 2 to 1, 4 to 3, இந்த மாதிரி இருக்கு. இந்த 4 ஆப்ஷன்ல யாருக்கு வேவ்லென்த் மேக்ஸிமம், யாருக்கு எனர்ஜி மினிமம், யாருக்கு ஃப்ரீக்வன்சி மினிமம்? முன்னாடி சொல்லி கொடுத்தா மேக்ஸிமம், எனர்ஜி மேக்ஸிமம், ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம் சொல்லி கொடுத்தேன். இப்போ எனர்ஜி மினிமம், ஃப்ரீக்வன்சி மினிமம், வேவ்லென்த் மேக்ஸிமம். போகக்கூடிய நம்பர் பெரிய நம்பரா இருக்கணும். மீதி 2 பேரை காலி பண்ணுங்க. போகக்கூடிய நம்பர் பெரிய, அங்க பார்த்ததுக்கு அப்படியே உல்டா. போகக்கூடிய நம்பர் பெரிய நம்பரா இருக்கணும், பக்கத்துல இருந்து குதிக்கணும். போன கேள்வி தூரத்துல இருந்து குதிக்கணும்னு சொன்னேன் எனர்ஜிக்கு. வேவ்லென்த்துக்கு வேவ்லென்த் மேக்ஸிமம்னா பக்கத்துல இருந்து குதிக்கணும். ஏன் பக்கத்துல இருந்து குதிக்கணும்? நான் ரொம்ப நேரம் நேத்துல சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் மெம்பருக்கு தான் வேவ்லென்த் மேக்ஸிமம். ஃபர்ஸ்ட் மெம்பருக்கு தான் வேவ்லென்த் மேக்ஸிமம். ஃபர்ஸ்ட் மெம்பர்னா யாரு? பக்கத்துல இருந்து குதிக்கிறது. 6 to 5, இன்ஃபினிட்டி டு 5 யாரு? சீரிஸ் லிமிட். இந்த 2 பேர்ல நம்ம படிச்சோமே, 6 to 5க்கு வேவ்லென்த் மேக்ஸிமம், இன்ஃபினிட்டி டு 5 வேவ்லென்த் மினிமம். அவங்க 2 பேருக்குள்ள மட்டும். அப்ப போகக்கூடிய நம்பர் பெரிய நம்பராகவும் பக்கத்துல இருந்து குதிச்சா வேவ்லென்த் மேக்ஸிமம். போகக்கூடிய நம்பர் சின்ன நம்பர், தூரத்துல இருந்து குதிச்சா வேவ்லென்த் மினிமம், ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம். கத்துக்கிட்டீங்களா? ஒரே நிமிஷம், இன்னும் ஒரு 2-3 ஆப்ஷன் எழுதிட்டு அப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பி விட்டுறேன். கவனமா கவனி. 4 to 3 ஒரு ஆப்ஷன், 5 to 3 ஒரு ஆப்ஷன், 2 to 1, 4 to 1. Which of the following transition have wavelength maximum, frequency minimum, energy minimum? சொல்ல முடியுமா? 4 to 3. 4 to 3. ஏன் 5 to 3 இருக்க கூடாதா? அது எனர்ஜிக்கு தான் சார் மேக்ஸிமம் இருக்கும். ரைட். கவனி. அப்ப இந்த டாபிக்ல 4 to 3, 4 to 3. ரைட். 4 to 3 போகக்கூடிய நம்பர். இந்த ஆப்ஷன்ல பெரிய நம்பரா இருக்கிறது 3 தான். பக்கத்துல இருந்து குதிக்கிறது 4 to 3 மட்டும் தான். 5 to 3 கொஞ்சம் தூரத்துல இருந்து குதிக்குது. கத்துக்கிட்டீங்களா? அப்ப ஒரே நிமிஷம், ஒரு சின்ன கன்க்ளூஷன் மட்டும் எழுதி அமைச்சிடுறேன். வேவ்லென்த் மேக்ஸிமம் அப்படின்னா ரீச்டு நம்பர் பெரிய நம்பரா இருக்கணும். பெரிய நம்பர்னா கண்டிப்பா அது 5-ஆ இருந்தா ரொம்ப நல்லது. ஏன்னா 5 தான் ஃபன் சீரிஸ் ஓடுது. வேவ்லென்த் மேக்ஸிமம்னா டிரான்சிஷனோட கேப் ரொம்ப கம்மியா இருக்கணும். ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம் அப்படின்னா போகக்கூடிய நம்பர் 1-ஆ இருக்கணும், கேப் ரொம்ப பெருசா இருக்கணும். இன்ஃபினிட்டி இருக்கிறதுல யாருக்கு ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம்? இன்ஃபினிட்டி டு 1. இருக்கிறதுல யாருக்கு வேவ்லென்த் மேக்ஸிமம்? 6 to 5. இப்போ நிறைய டிரான்சிஷன் இருக்கு, உங்களுக்கு தெரியும் இல்லையா? லைமன், பால்மர், பாஸ்கல், பிராக்கெட் ஃபண்டு, ஏகப்பட்ட டிரான்சிஷன் இருக்கு. 2 to 1, 3 to 1, 4 to 1, 5 to 1, 3 to 2, ஏகப்பட்ட டிரான்சிஷன். எல்லா டிரான்சிஷன்லயும் இருக்கிறதுலேயே வேவ்லென்த் மேக்ஸிமம் யார் தெரியுமா? 6 to 5 தான். இருக்கிறதுலே ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம் யார் தெரியுமா? இன்ஃபினிட்டி டு 1 தான். இப்போ ஒரு முடிவுக்கு வந்துருங்களேன். லைமனுக்கு குதிச்சா ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம், ஃபண்டுக்கு குதிச்சா வேவ்லென்த் மேக்ஸிமம். சார், அப்ப புரிஞ்சிருச்சு. இருக்கிறதுலே ஃபன் சீரீஸுக்கு தான் வேவ்லென்த் ரொம்ப அதிகம், அடுத்தது பிராக்கெட் சீரீஸு, அடுத்தது பாஷன், அடுத்தது பால்மர், அடுத்தது லைமன். அப்ப உங்களுக்கு புரியுதா? இருக்கிற வேவ்லென்த்தோட டிக்ரீசிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கேட்ட கொஸ்டின். இந்த 5 சீரீஸோட வேவ்லென்த் டிக்ரீசிங் ஆர்டர் தயவு செஞ்சு படிச்சுக்கோ. ஃபண்டுக்கு தான் வேவ்லென்த் மேக்ஸிமம்,
லைமனுக்கு வேவ் லென்த் மினிமம். அப்படி ஃப்ரீக்வன்சி வச்சு சொல்லுங்க. ஃபண்டோட ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுலே ரொம்ப சின்னதா இருக்கும், லைமனோட ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுலே மேக்ஸிமமா இருக்கும். பார்த்துக்கோங்க மீதி எல்லாத்தையும். அடுத்தது ஃப்ரீக்வன்சி ஆஃப் பிராக்கெட், ஃப்ரீக்வன்சி ஆஃப் பேஷன், ஃப்ரீக்வன்சி ஆஃப் பால்மர், ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைமன். இப்போ இருக்கிறதுலே இதில் இன்க்ரீசிங் ஆர்டர் டிக்ரீசிங் ஆர்டர்னு கேட்பாங்க, குழப்பிக்கூடாது. ஃபண்டுக்கு வேவ் லென்த் மேக்ஸிமம், லைமனுக்கு ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம். பதில் சொல்லுங்கண்ணே. நான் இப்போ ஒன்றுன்னு போடுறேன். இப்போ நான் வேவ் லென்த் என்ன ஆர்டர் எழுதியிருக்கேன்? இன்க்ரீசிங் ஆர்டரா டிக்ரீசிங் ஆர்டரா? ஃபர்ஸ்ட் ஒன்று டிக்ரீசிங் ஆர்டர். டிக்ரீசிங் ஆர்டர் எழுதியிருக்கேன். செகண்ட் ஒன்று சொல்லுங்க, ஃப்ரீக்வன்சி என்ன ஆர்டர்ல எழுதியிருக்கேன்? ஃப்ரீக்வன்சி என்ன ஆர்டர்ல எழுதியிருக்கேன்? இன்க்ரீசிங். இன்க்ரீசிங் ஆர்டர்ல எழுதியிருக்கேன். அப்போ உங்கள்கிட்ட கேட்பாங்க 5 சீரீஸ்ல வேவ்லென்த்தோட டிக்ரீசிங் ஆர்டர், வேவ்லென்த்தோட இன்க்ரீசிங் ஆர்டர், ஃப்ரீக்வன்சியோட டிக்ரீசிங் ஆர்டர், ஃப்ரீக்வன்சியோட இன்க்ரீசிங் ஆர்டர், எதை வேணாலும் எழுதி சொல்லுவாங்க. நீ குழப்பிக்க கூடாது. ஃபண்டு தான் பெரிய வேவ்லென்த்து, லைமன் தான் பெரிய ஃப்ரீக்வன்சி, அவ்வளோதான். ரைட்டா? ரைட், ரெடியா இருங்க. இந்த ஒரே ஒரு கொஸ்டின் பதில் சொல்லி நீங்கள் போயிடலாம். கவனி 740 2 to 1 3 to 2 6 to 5 infinity to 4 5 to 4 3 to 1 6 to 4. எந்த டிரான்சிஷனுக்கு ஆப்ஷன் பாருங்க, எந்த டிரான்சிஷனுக்கு வேவ் லென்த் மேக்ஸிமம்? 5 to 4. 5 to 4. எல்லாரும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறியா? யாராவது மாற்றி சொல்றீங்களா? யாருக்கு வேவ் லென்த் மேக்ஸிமம் கேட்டிருக்கேன்? யாருக்கு வேவ் லென்த் மேக்ஸிமம்? 5 to 4. அவன் சொன்னது ரைட்டா? ஹரி ரைட்டா பே? எஸ் சார். ஏன்னா இருக்கிறதுலே பெரிய நம்பர் 4 தான். 3 ஆப்ஷன், பக்கத்துல இருந்து குதிக்கிறது 5 to 4 தான். அப்ப இதுதான் ரைட்டு. இருக்கிறதுலே யாருக்கு ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம்? 3 to 1 சார். 3 to 1. லைமனுக்கு போகணும், அப்ப 2 ஆப்ஷன் தான் அங்க உயிரோட இருக்கு, தூரத்துல இருந்து குதிக்கணும். சூப்பரா? இவ்வளவுதான். ஸோ லெசன் முடிஞ்சுது அழகா. இப்போ என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா, இந்த எனர்ஜி லெவல் டயக்ராம்ல அவ்வளோ வேலை இருக்கு. டக்குனு யாராவது சொல்லுங்க. 12.09 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி எமிட் ஆகுதுன்னா என்னோட டிரான்சிஷன் தெரியணும், நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் தெரியணும். டக்குனு சொல்லு. 3 to 1 3 to 1 சார். 3 to 1 நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் 3. 3 sir. ரைட். 10.2 எலக்ட்ரான் வோல்ட் டிரான்சிஷன் 2 to 1 சார். நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் 1 சார். 1 4 to 2 ல இருந்து 1 குதிக்கிற எனர்ஜி 12.75 சார். நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் 6 சார். 6. அவ்வளவுதான். எல்லாருமே சூப்பரா சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறமா -13.6 இருந்தா எந்த லெவலோட எனர்ஜி அது? ஃபர்ஸ்ட் லெவல் சார். கிரவுண்ட் லெவல் இல்ல n = 1. ஃபர்ஸ்ட் ஆர்பிட்னு சொல்லணும். -1.51 எந்த லெவலோட எனர்ஜி இது? 3 sir. தேர்ட் ஆர்பிட்டாமா தேர்ட் எக்ஸைட்டடா? தேர்ட் ஆர்பிட் சார். தேர்ட் ஆர்பிட்னா எத்தனாவது எக்ஸைட்டட்? செகண்ட் எக்ஸைட்டட் சார். செகண்ட் எக்ஸைட்டட். ரைட் பை, சூப்பர் பை. ரைட், ஒரே நிமிஷம் 20 பேரும் உள்ள இருக்கியா? 7:42 கரெக்டா 8 நிமிஷம் இந்த லெசனே ஒன்றும் இல்லாத பண்ணிடுறேன். அப்படியே உன்னோட கவனம், சிந்தனை எல்லாமே என்னோட எழுத்துலையும் என்னோட வார்த்தைகள்லையும் மட்டும்தான் இருக்கணும். இந்த லெசன் அதிகபட்சம் 8 நிமிஷத்துக்கு ஒர்த்து இல்லை. நீ இப்போ கற்றுக்கிட்ட. கவனிங்க. Number of alpha particles scattered directly proportional to thickness. Number of alpha particles scattered 1 by sin power 4 theta by 2. Impact parameter 4 pi epsilon naught half m v square. மேல z e square cot theta by 2. Distance of closest approach r naught 4 pi epsilon naught half m v square 2 times of z e square. இது distance of closest approach. அங்கிருந்து நம்ம போன இடம் போரோட ஃபர்ஸ்ட் பாஸ்லேட் NH by 2 pi, போரோட செகண்ட் பாஸ்லேட் E2 minus E1 equal to h nu. அங்கிருந்து போன இடம் radius of electron in nth orbit Rn, n square h square epsilon naught by pi m z e square. Rn is proportional to n square by z.
ஆர் என்னோட வேல்யூ 0.53 என் ஸ்கொயர் பை இசட் ஆம்ஸ்ட்ராங். ரைட்டா? ஏதாவது தப்புனா சொல்லுங்க, பட் பண்ண மாட்டேன், பார்த்துட்டே வா. ரேடியஸோட ரேஷியோ 1:4:9. ஏரியாவோடது 16:81. இது ரேடியஸ். வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட் ஈக்குவல் டு c/137 சொன்ன ஞாபகம் இருக்கு, z by n. வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு z by n. ஞாபகப்படுத்திக்கோங்க. இல்லைனா 2.2 into 10 power 6. 2.2 into 10 power 6. இந்த c/137 2.2 into 10 power 6 z by n. அடுத்தது ஆங்குலர் வெலாசிட்டியோடது z square by n cube. z square by n cube. frequency z square by n cube. டைம் பீரியட் மாத்திக்கோங்க, n cube by z square. கரண்ட் அப்படியே z square by n cube. மேக்னெட்டிக் மொமெண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n. b b b b z cube by n power 5. கத்துக்கிட்டீங்களா? ஸோ இது எல்லாத்தோட ப்ரொபோர்ஷனாலிட்டியும். அங்கேருந்து போன இடம் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி me power 4 z square by 8 epsilon naught square n square h square. இது கைனடிக் எனர்ஜி. இதோட வேல்யூ பிளஸ் 13.6 z square by n square. ரைட்டா? இதை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சிங்கன்னா டோட்டல் எனர்ஜி மைனஸ் me power 4 z square by 8 epsilon naught square n square h square. இதோட வேல்யூ மைனஸ் 13.6 z square by n square. டோட்டல் எனர்ஜியை 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்படியே உனக்கு கிடைச்சது பொட்டென்ஷியல் எனர்ஜி. பொட்டென்ஷியல் எனர்ஜி வேணும்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி u. இது எப்படி எழுதணும்னா me power 4 z square by 8 epsilon naught square n square h square. ஒரு 2 மட்டும் போட்டுக்கோங்க மைனஸ். இந்த 2ம் 8 அடிச்சுட்டு புக்ல 4ன்னு இருக்கும். நான் டினாமினேட்டர் எல்லாம் சேம் ஆக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ புக்கை பார்த்தீங்கன்னா பை 4 தான் இருக்கும். பாருங்க, கைனடிக் எனர்ஜி பை 8 இருக்கும், டோட்டல் பை 8 இருக்கும், மேலே சேமா இருக்கும். ஆனா பொட்டென்ஷியல் மேலே எம்னு தான் ஆரம்பிக்கும், கீழே 4ன்னு இருக்கும். அதை பார்த்து ஏதோ நினைச்சிடாத. 2ஆல மல்டிப்ளை பண்ணி 2ஆல டிவைட் பண்ணி வச்சிருக்கேன். 27.2 z square by n square. ரைட்டா? இந்த லெசன்ல எல்லாம் ஒரு கொஸ்டின் நீ தப்பு பண்ற, விட்டுட்டு வரேன்னா உலகத்துல மிகச்சிறந்த முட்டாள் யாருன்னா நீ மட்டும்தான். ரைட்டா? ஸோ கைனடிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி, இதுக்கான ரேஷியோ சொல்லுங்க சார். 1:-2:1. கற்றுக்கிட்டியா? ஸோ அங்கேருந்து எங்கே போகணும்னா ஃப்ரீக்வன்சி போகணும், டெல்லி போகணும். டெல்லி நேற்று என்னப்பா சொல்லி கொடுத்தேன்? RCZ square 1/n1 square minus 1/n2 square. அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இந்த RC தப்பு பண்ணுறேன், ஹெச் விட்டேன் பாருங்க. RCHZ square 1/n1 square minus 1/n2 square. இதுக்கு தான் 13.6 z square 1/n1 square minus 1/n2 square சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? அடுத்தது இதுல இருந்து டெல்லிக்கு கவனி E2 minus E1 போட்டு காமிச்சு ஞாபகம் இருக்கா? me power 4 z square by 8 epsilon naught square h square 1/n1 square minus 1/n2 square இருந்ததுன்னா டெல்லி. கீழே h cube ஆயிடுச்சுன்னா me power 4 z square 8 epsilon naught square h cube ஆயிடுச்சுன்னா frequency 1/n1 square minus 1/n2 square. நிதானமா கத்துக்கிட்டேவா? நான் எப்படி வேகமா எழுதுறேன், தப்பு பண்ணாம எழுதுறேன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஞாபகம் தான். h ஸ்கொயர் டெல்லி, h கியூப் ஃப்ரீக்வன்சி, நியூ பார் வேணும்னா 1/λ பார்த்து அப்படியே எழுதுங்க. me power 4 z square by 8 epsilon naught square c வந்துடுச்சுன்னா நியூ பார் 1λ ஆயிடும். இதுதான் 1/n1 square minus 1/n2 square n2 square. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் பேசியிருந்தேன். லைமன் ஒன்லி யூவி, பால்மர் விசிபிள் மட்டும், பேஷன் நேற்று சரியா சொல்லல உங்கள்கிட்ட, நியர் ஐஆர், பிராக்கெட் மிடில் ஐஆர், ஃபண்டு ஃபேர் ஐஆர். டிரான்சிஷன் தெரிஞ்சுக்கோங்க. 1 2 3 4 5. எனி outermost into 1, any outermost into 2, any outermost 3 4 5. லைமன், பால்மர், பேஷன், பிராக்கெட், ஃபண்டு. லாம்டா மேக்ஸ் லாம்டா மினிமம் ரேஷியோ தெரிஞ்சுக்கணும். லாம்டா மேக்ஸுக்கும் லாம்டா மினிமத்துக்குமான ரேஷியோ. அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்தது இந்த எனர்ஜி லெவல் டயக்ராம். -13.6 எலக்ட்ரான் வோல்ட் ஃபர்ஸ்ட் லெவல், -3.4 செகண்ட் லெவல், -1.51 தேர்ட் லெவல், -0.85 ஃபோர்த் லெவல், அப்படியே போயிட்டே இருக்கும். 10.2 ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட், 12.09 செகண்ட் எக்ஸைட்டட், 12.75 தேர்ட் எக்ஸைட்டட், அதாவது ஃபோர்த் ஆர்பிட். 6 ஸ்பெக்ட்ரல் லைன் வந்தா 4 to 1, 3 ஸ்பெக்ட்ரல் லைன் வந்தா 3 to 1, ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன் வந்தா 2 to 1. எப்போ ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம், எப்போ எனர்ஜி மேக்ஸிமம்?
எப்ப வேவ் லென்த் மினிமம்? போகக்கூடிய நம்பர் சின்னதா இருக்கணும், தூரத்துல இருந்து குதிக்கணும். எப்ப வேவ் லென்த் மேக்ஸிமம், எனர்ஜி மினிமம், ஃப்ரீக்வன்சி மினிமம். போகக்கூடிய நம்பர் பெரிய நம்பரா இருக்கணும். போகக்கூடிய நம்பர் பெரிய நம்பரா இருக்கணும். பக்கத்துல இருந்து குதிக்கணும். பக்கத்துல இருந்து குதிக்கணும். இப்போ லாஸ்டா ஒரே ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நீங்க கிளம்பலாம். ரைட்டா? சீரிஸ் லிமிட் ஆஃப் பாஷன். டிரான்சிஷன் மட்டும் சொல்லுங்க. சீரிஸ் லிமிட் ஆஃப் பாஷன் என்ன? லைமன், பால்மர், பாஷன் 3 சீரிஸ் லிமிட் எங்க இருந்து குதிக்கணும்? 4 to 3, sir. ஏய், சீரிஸ் லிமிட் Infinity to, இன்ஃபினிட்டி டு 3. ஃபர்ஸ்ட் மெம்பர் தான் 4 to 3. ஃபர்ஸ்ட் மெம்பர் தான் 4 to 3. சீரிஸ் லிமிட் ஆஃப் பாஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் லைமன். ஈக்குவேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் லைமன் யாரு? ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் லைமன் 2 to 1, sir. 2 to 1. 2 to 1. அப்ப இங்க என்ன பண்ணணும்? r 1/3 square minus 1/infinity equal to r 1/1 minus 1/4. தெரியுதா? ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி ஏதோ ஒன்று நீங்க கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்துக்கும் மேக்ஸிமம் டு மினிமம் ரேஷியோ. இப்போ ஒன்றும் இல்லை, இன்னொன்று அழகா சொல்றேங்க. கவனிங்க. நான் எழுதி காட்டினா உங்களுக்கு புரியும். இது ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். செகண்ட் மெம்பர் ஆஃப் பால்மர் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் பிராக்கெட். டிரான்சிஷன் மட்டும் சொல்லுங்க. செகண்ட் மெம்பர் ஆஃப் பால்மர் 4 to 2, sir. 4 to 2. எப்படி பா என்னணும்? தெரியாதவங்க பால்மரா? லைமன், பால்மர் 2 செகண்ட் மெம்பர், 3 to 2 ஃபர்ஸ்ட், 4 to 2 செகண்ட். ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் பிராக்கெட் 5 to 4. 4 to 3. ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் பிராக்கெட் 4 to 3, sir. 4 to 3. லைமன், பால்மர், பாஷன், பிராக்கெட் 5 to 4 இல்லடா? Okay, sir. 5. அர்ஜுனா தானே சொன்னேன் 5 to 4. Yes, sir. 5 to 4. இப்போ இதுக்கு என்ன எழுதணும்? இது 1/λ பால்மரோடது. r 1/4 minus 1/16. கவனி எப்படி சம் கேட்பாங்க. இதாங்க சம். டைரக்டா உனக்கு ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் லைமன் கண்டுபிடி, செகண்ட் அப்படி சொல்ல மாட்டாங்க. ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுவாங்க. 1/λ ஆஃப் பிராக்கெட் equal to r 1/16 minus 1/25. இங்க இருந்து லாம்டா பி எடுத்துருவா, இங்க இருந்து லாம்டா பிராக்கெட் எடுத்து ரெண்டுத்துக்கு ரேஷியோ கேட்பாங்க. இதான் அங்க சம். அசால்ட்டா சால்வ் பண்ணலாம். எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த அந்த நம்பரை மட்டும் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ரைட்டா? டக்குன்னு சொல்லுங்க. தேர்ட் மெம்பர் ஆஃப் பாஷன். தேர்ட் மெம்பர் ஆஃப் பாஷன் டிரான்சிஷன் சொல்லு. தேர்ட் மெம்பர் ஆஃப் பாஷன் 6 to 3. பாஷன் சீரிஸ்னா 3. தேர்ட் மெம்பர் 4 to 3, 5 to 3, 6 to 3. ரைட், அவ்வளவுதான். ரைட்டா? ஸோ டிரான்சிஷன்